அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் ஒத்துப்போகாது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஆனால் இப்போ அமெரிக்காவும் சைனாவும் ஒரு இடத்துல சந்தித்து பேசியிருக்காங்க. எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது அவங்களுக்குள்ளே பேசுறதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த உக்ரைன் ரஷ்யா வார், இஸ்ரேல் ஹமாஸ் வார், இது எல்லாத்துக்கும் நடுவில் இவங்க ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து சந்திச்சு பேசியிருக்கு, அப்படி என்னடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரேர் எர்த் எலமெண்ட் சப்ளையாக இருக்கட்டும், ஏஐ டெக்னாலஜியாக இருக்கட்டும், இண்டோ பெசிபிக் ஏரியாஸாக இருக்கட்டும், டைவானாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சிப் த்ரெட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவுக்கு இவன் ஆயில் வாங்குறதா இருக்கட்டும், எல்என்ஜி கேஸஸ் வாங்குறதா இருக்கட்டும். இப்போ கூட பார்த்தோம் பவர் ஆஃப் சைபீரியா 2 பைப்லைன் வந்து போட்டிருக்காங்க எல்என்ஜி கேஸுக்கு. ஸோ இதனால் வந்து ரஷ்யாவுக்கு நிறையா சப்ளை போகுது. அதனால வந்து இந்த உக்ரைன் வாரை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இதனால அமெரிக்கா வந்து நோபல் பிரைஸ் வாங்க முடியாது. அதாவது ட்ரம்ப் நோபல் பிரைஸ் வாங்க முடியாது, அவரோட கனவு கனவாகவே போயிடும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இதை பற்றி இவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பேசிக்காக யோசிக்க முடியும். பட் இதெல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இந்த மேட்ரிட் டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்பெயினில் நடந்த கேபிட்டல் சிட்டி மேட்ரிட்டில் நடந்த டாக்ஸ்னால இது வந்து மேட்ரிட் டாக்ஸ்ன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த டாக்ஸில் அவங்க எதை பற்றி பேசிக்காக பேசினாங்க, எதை பற்றி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக க்ரூஷியலாக கிரிட்டிக்கலான ஏரியா எதை பேசினாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிக்டாக். ஸோ என்னடா டிக்டாக்கை பற்றி பேசுறதுக்கு அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, டிக்டாக்கை பற்றி பேசுறதுக்கு தான் அமெரிக்கா கிட்ட நிறையா இருக்குது. ஏன்னு பார்த்தோன்னா லைக் இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, எக்ஸு இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், இந்த மாதிரி குரோமாக இருக்கட்டும், இப்போ கூட ஜெமினிங்கிற ஒரு ஏஐ பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம அமெரிக்கன் பேஸ்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மையோ இல்லை டெக் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அமெரிக்காவில் வந்து அமெரிக்காக்குள்ளேயே போய் ஒருத்தன் அமெரிக்காவை சம்பவம் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது நம்ம டிக்டாக் தான், சைனீஸ் கம்பெனி தான். அதனால தான் வந்து அமெரிக்கா வந்து சைனாவை பார்த்து பயப்படுறதா இருக்கட்டும், அவங்க ரொம்ப எதிரியாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து டிக்டாக்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தோன்னா நம்ம நாட்டில் வந்து டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி, எல்லாத்துக்கும் தெரியும். பட் அமெரிக்காவில் வந்து பேன் பண்ணல. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராமை விட, யூடியூப்பை விட, கூகுளை விட, எக்ஸை விட அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து டிக்டாக் தான். டிக்டாக்கை வந்து ஓன் பண்ணுறது யார், அதை வந்து ஆர்ஜின் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட் கம்பெனி வந்து பைடான்ஸ். இது வந்து ஒரு சைனீஸ் பேஸ்டு கம்பெனி. நம்ம கேப்கட் கூட யூஸ் பண்ணுறோம்ல வீடியோ எடிட்டிங் பிளாட்ஃபார்ம், அது வந்து பைடான்ஸ் தான் வந்து ஒரு பேரண்ட் கம்பெனி. ஓகே, பைடான்ஸோடைய சப்சிடரி ப்ராடக்ட்ஸாக அந்த டிக்டாக்காக இருக்கட்டும், கேப்கட்டாக இருக்கட்டும், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து சைனீஸ் பேஸ்டு கம்பெனி. இதனால வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு 10 மந்த்ஸ் 11 மந்த்ஸுக்கு முன்னாடியே ட்ரம்ப் பவருக்கு வரும்போதே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ வந்து யூஎஸோடைய கவர்மெண்ட் பீப்புள்ஸோடைய டேட்டாஸையும் அவங்களோட ப்ரைவேட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு சைனீஸ் பேஸ்டு கம்பெனி வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஆப்ரேஷன் பண்ணுறதோ இல்லை வந்து யூஸ் பண்ணுறதோ எங்களுக்கு விருப்பம் இல்லைப்பா. பேசிக்காக நாங்கள் வந்து உலக நாட்டில் இருக்க எல்லாத்தோடைய டேட்டாஸையும் நாங்கள் வச்சுப்போம், ஆனால் எங்களோட டேட்டாஸ் யாரையுமே வந்து வச்சுக்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதாவது அமெரிக்கா வந்து ஒரு புதுசாக ஒரு பேன் கொண்டு வந்து ஒரு பாலிசி கிரியேட் பண்ணி, அந்த பாலிசிஸ் கூட ஏதோ பேர் வச்சுருந்தாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் சம்திங் மாதிரி, லைக் ஃபாரின் அட்வர்சரி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணி இவங்க சைனாட்டிருந்து டிக்டாக்கை வந்து வாங்க பார்க்குறாங்க. அதுக்கு பைடான்ஸ் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு டெக்னாலஜிக்கல் தெஃப்ட் ராபரி அப்படிங்கிற மாதிரி பைடான்ஸ் சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. லைக் ஜான்வரி தான் உனக்கு டெட்லைன்னு, ஜான்வரி 2025 வித்துட்டு போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ட்ரம்ப். ஆனால் இப்போ வந்து செப்டம்பர் 17 வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன், டெட்லைன் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ வித்துட்டு போயிரு, இல்லைன்னா நான் வந்து டிக்டாக்கை வந்து அமெரிக்காவிலேருந்து பேன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் இப்போ இந்தியாவில் பேன் பண்ண மாதிரி அமெரிக்காலையும் பேன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னு பார்த்தோம்னா இப்போ டிக்டாக் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அமெரிக்காவில் வந்து யூஸ் பண்ணப்படுது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்னு கூட சொல்லலாம், இல்லை ஒன்லி த பிக்கஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அமெரிக்காவோட யூத் எல்லாருமே வந்து டிக்டாக்குங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை அவ்வளோ விருப்பப்பட்டு அவ்வளோ ஆசையாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் கூட அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஓகேவா. பட் இப்போ இல்லை. அதை ஏன்னா திருப்பி சொல்கிறேன்னு கேட்காதீங்க, ஏன்னா அதோட பாதிப்பு வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது. அதனால தான் ரீல்ஸ் வந்துச்சு. இப்போ இந்தியனுடைய டோட்டல் பாப்புலேஷனுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது இந்த ரீல்ஸ் தானே. யோசிச்சு பாருங்கள், ரீல்ஸு ஷார்ட்ஸ் தானே. ஸோ இதெல்லாம் விட்டுருங்கப்பா. பட் இப்போ டேரெக்டாக வந்து பைடான்ஸுக்கே போனோன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து காரணம். இதுக்கு வந்து சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, இப்போ பைடான்ஸும் ஒத்துக்க மாட்டேறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது செப்டம்பர் 17 அப்போ தான் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும், ஓகேவா. பட் அதை தாண்டி வந்து இன்னும் 2-3 விஷயம் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்னென்ன விஷயம் பேசியிருக்காங்க அப்படின்னா, லைக்
ட்ரேட் வார் இருக்குல்ல. இப்போ வந்து சைனா கூட வந்து அமெரிக்கா டைரக்ட்டா ட்ரேட் வார் நடத்திட்டு இருக்காங்க. எல்லா நாட்டோடையும் தான் நடத்திட்டு இருக்காங்க. பட் சைனாவோட மிக முக்கியமா நடத்திட்டு இருக்காங்க. சைனா அண்ட் இந்தியா கூட. ஏன்னா நாம வந்து ரஷ்யன் ஆயில வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லி ட்ரேட் வார் நடத்திட்டு இருக்காங்க. பட் அமெரிக்கானால சைனா இல்லாம வாழ முடியாது. ஏன்னா சைனா கிட்ட இருந்து தான் அவங்க மிகப்பெரிய எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத யாருனாலயும் வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து இப்போ வரைக்கும் 25% டாரிஃப் போட்டிருக்காங்க. இந்தியா மாரி 50% டாரிஃப வந்து இன்க்ரீஸ் பண்ணல. பட் அதுக்கப்புறம் வந்து ரஷ்யாட்டிருந்து நீ ஆயில் வாங்குறத பத்தி அவங்களோட கன்சர்ன்ஸையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து இந்த ரஷ்யா, உக்ரைன் வார வந்து முடிச்சு வைக்க பாக்குது. ஆனா வந்து இப்ப சைனா வந்து இன்னும் வாங்கிட்டு இருக்கனால வந்து இந்த வார வந்து நிறுத்த முடியல அப்படிங்கிற மாரியும் அமெரிக்கா சைட்ல இருந்து ட்ரம்ப் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம குட் காப் ஸ்காட் பெசன்ட் தான் அங்க போயிருக்காரு. யுஎஸ் செக்ரட்டரி தான் போயிருக்காரு. ஸோ ட்ரெஷரி செக்ரட்டரி அவர் தான் போயிருக்காரு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. லைக் ரேர் எர்த் எலமெண்ட்ஸும் தான் வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா ஜெர்மேனியம் இந்த மாதிரி நிறையா விஷயத்த வந்து சைனா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேவா? லைக் எக்ஸ்போர்ட் பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. வெளிநாட்டுக்கெலாம் மற்ற நாடுங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்கறதில்ல. ஏன்னா அது வந்து மற்ற நாடோட எலக்ட்ரானிக்ஸ் ஏரியாஸுக்கும் எலக்ட்ரிக்கல் ஏரியாஸுக்கும் பேசிக்காக வந்து ஈவி டெஸ்லா இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். பட் அதை வந்து இப்போது சைனா வந்து கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணுனால நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம ட்ரம்ப் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாரு. அவங்க வந்து நம்மளுக்கு கொடுத்தா ஆகணும். கொடுக்கலைன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருந்தார் பேசிக்காக. ஸோ இந்த இந்த விஷயத்தை பற்றி இந்த சுச்சுவேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் டைவான் ஏரியாவை பற்றியும் பேசியிருக்காங்க. லைக் அந்த ஹீட்டட் ஜோன்ஸ் இருக்குல்ல டைவானுக்கும் சைனாக்கும் அதை பற்றி பேசியிருக்காங்க. அமெரிக்கா உள்ளே வர்றது வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சைனா சொல்லியிருக்காங்க. அண்ட் இண்டோ பசிபிக் ஏரியாஸில் வந்து அவங்களுடைய ஆற்றல், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த ஹோல் வீடியோவை பற்றியும் இந்த மேட்ரிட் டாக்ஸை பற்றியும் இந்த டிக்டாக்கை பற்றியும் நம்ம நாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட முக்கியமான ஒரே ஒரு கருத்து என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இப்போது மற்ற நாட்டிலேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்து நம்ம நாட்டோடைய பாப்புலேஷன் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை வந்து இன்னும் கொண்டு வராமல் இருக்கே அப்படிங்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. லைக் நம்ம நாட்டே வந்து நம்மளுடைய பாப்புலேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. லைக் சாதாரண பாப்புலேஷன் இல்லை, வி ஹாவ் அ ஹியூஜ் பாப்புலேஷன் அண்ட் ஆல்சோ வித் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹேவிங் ஆக்சஸ் டு த இன்டர்நெட். எல்லாத்துக்கிட்டையும் இன்டர்நெட்டுக்கு ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிற போது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஆக்சஸ் இருக்குது இன்டர்நெட்டுக்கு. அப்படிங்கிற போது நாம் ஏன் அதை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கவலையாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆனால் வந்து அது கவர்மெண்ட்டே வந்து ப்ரமோட் பண்ணால் தான் உண்டு. ஏன்னா இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து அதில் தான் ஸ்டேட்மெண்ட் விடுறதா இருக்கட்டும், ப்ரெஸ் ரிலீஸ் ஸ்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், அதில் ரிலீஸ் பண்ணுறதை விட நாமளே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணி அதில் ரிலீஸ் பண்ணால் இது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ரிட் டாக்ஸை பற்றியும் இப்போ நான் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் பற்றி நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் see guys, bye. ありがとうございました